தூய்மை பணியாளர்கள் வந்து நம்ம சென்ட்ரல்ல ரிமன் மாளிகை வாசல்ல நின்னாங்க பாத்தீங்களா? ஆமா, ஆமா. அறவழி போராட்டம் பண்ணாங்க. ஆமா. அப்போ அவங்கள எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி ஒவ்வொரு ஏரியால எடுத்துட்டு போயிட்டு அடைச்சாங்க. ஓகே. அந்த டைம்ல வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில வந்து நம்போ இங்க மண்டபத்துல அவங்கள அடைச்சு வைத்தாங்க. ஆமா, ஆமா. கைது பண்ணி. அந்த டைம்ல வந்து நம்போ தமிழக வெற்றிக்கழக தோழர்கள் அனைவரும் சேர்ந்து நாங்க அங்க போயிட்டு அவங்களுக்கு உறுதுணையா நிக்கணும்னு சொல்லிட்டு காலையில இருந்து நாங்க அங்கதான் இருந்தோம். அதான் மணியா ஒரு 11:30 12 மணிக்கு அங்க போனோம். அப்பத்துல இருந்து அவங்க கூட தான் இருந்தோம். மதியம் அவங்களுக்கு அந்த டைமுக்கு நம்ம லஞ்ச் ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறமா அவங்க வெளியில விடுற வரைக்கும் அங்கேயேதான் இருந்தோம், எங்கேயும் போல. அவங்களுக்கு எல்லாமே அங்க நம்ம பக்கத்துல நின்று எல்லாமே பண்ணோம். அந்த டைமுக்கு அவங்க மக்கள் வெளியில வந்து எனக்கு நன்றி சொல்லுவாங்க. நாங்க கவலைப்படாதீங்க, எப்பயுமே எங்க தலைவர் சொல்லிதான் நாங்க இங்க வந்திருக்கோம். தலைவரோட வழிகாட்டுதல் தான் நாங்க இங்க வந்திருக்கோம். தளபதி எப்பயுமே உங்க கூட நிப்பாரு, நாங்களும் உங்க கூட துணையா நிப்போம், எந்த வகையிலயும் உங்களை நாங்க கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லும் போது, கண்டிப்பா 2026ல உங்க தலைவர் தளபதி தான் வருவாரு அப்படின்றத அவங்களே அடித்தரமா சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் வீடியோவை அவங்க மொத்த பேரும் அரெஸ்ட் ஆகி வரும்போது கும்பலா வெளில வருவாங்கல்ல, ஆமா, அப்போ வரும்போது அவங்க கிட்ட நான் சொல்றதும் அவங்க எனக்கு நன்றி சொல்லுவாங்க. அப்படின்ற சொல்ல இதுல ஒரு நிமிஷம், இதுல எங்க சிக்கல் வருதுன்னா, அந்த வீடியோ வந்து வெறும் ஆடியோ மாத்தி பாட்டு போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அது ஒரிஜினல் ஃபுட்டேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா அது கிளியர் ஆயிடும் நினைக்கிறேன். மேடம் நான் ஒரிஜினல் ஃபுட்டேஜும் கொடுத்துறேன் மேடம். ஓகேங்களா? ஏன்னா மக்கள் அதுல என்ன பேசுனாங்கிறது நமக்கு தெரியும்ல. அது மணிக்கு நான் அனுப்பிச்சுடுறேன், மணிக்கிட்ட கேட்டுங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த வந்து தூய்மை பணியாளர்களுக்கோசம் எங்க தளபதி அமைச்சாரு. நாங்க அதுக்கோசம் தான் போய் நின்னோம், அவங்களுக்கோசம் உண்மையா நின்னோம். ஆனா அந்த விஷயத்த இவங்க தேவையில்லாம இவங்களே வந்து தலையை கொடுத்து மாட்டிட்டாங்க மேடம். இதுதான் திமுகவோட கட்டமைப்பு, இப்படிதான் இருக்கும். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவங்க வந்து ஒரு நல்லது பண்ண மாட்டாங்க, நல்லது பண்றவங்க தப்பா காட்டுவாங்கன்றதுக்கு இது ஒரு சான்று.